ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கேட்டிருந்தாருன்னா, அதில் சன்னா மருலியஸோட 2 வெரைட்டி அதை கேட்டிருந்தாரு, ரெட் அண்ட் எல்லோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா காமனாக எம்பையர் ஸ்னேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்னேக்கெட்டில் 2 கலர் இருக்குது. அதுதான் ரெட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ கைஸ், இந்த 2 ஸ்னேக்கெட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த ஸ்னேக்கெட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா அங்கேருந்து இந்த ஸ்னேக்கெட் வருது. ஸோ கைஸ், இந்த ஸ்னேக்கெட் பார்த்திங்கன்னா நம்மளோட சன்னா மருலியஸ் மாதிரியே இருக்கும். பட் அதோட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு தான் வித்தியாசம். ஸோ நம்மளோட சன்னா மருலியஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். பட் அங்கே இருக்க சன்னா மருலியோடஸ் அது பார்த்திங்கன்னா ரெட் அண்டு எல்லோ கலரில் இருக்கும். ஸோ கைஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோவாகவும் இருக்கும். சில பேர் இதில் எல்லோ மீனை வாங்குவாங்க. எல்லோ மீனை வாங்கிட்டு அதை வளர வளர நல்லா மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது அது ரெட் கலராக கூட மாறும். ஸோ அது ரொம்ப சில பேருக்கு தான் நடந்திருக்கு. ஸோ அது ஏன் நடக்குதுன்றது எனக்கு சரியாக தெரியல. பட் அது ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்னேக்கெட்டை காமனாக எம்பையர் ஸ்னேக்கெட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்னேக்கெட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுங்க. ஸோ உங்கள் டேங்க் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஃபீட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மினிமம் ஒரு 4 ஃபீட் டேங்காச்சும் கொடுங்க. 4 ஃபீட் டேங்க் கொடுக்கும்போது அதில் அவ்வளோவா அதுங்களுக்கு ஸ்விம்மிங் ஸ்பேஸ் இருக்காது. பட் நீங்கள் 5 to 6 கொடுத்தா பெஸ்ட்டு. ஸோ அப்படி கொடுக்க முடியாதவங்க ஒரு 4 ஃபீட் டேங்காச்சும் கொடுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ கைஸ், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்னேக்கெட்டு தான். ஸோ எம்பையர் ஸ்னேக்கெட். ஸோ எம்பையர் ஸ்னேக்கெட் வாங்கி வளர்க்க முடியாதவங்க வேணால் நம்ம சன்னா மருலியஸ் நம்மளோட புல்சை ஸ்னேக்கெட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், எம்பையர் ஸ்னேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்னேக்கெட்டு கொடுக்குற மாதிரி தான் லைவ் ஃபீடு, ஃப்ரோசன் ஃபீடு கொடுக்கலாம். பெல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக்கெட்டுக்கு ட்ரைன் பண்ணணும். ஸோ பெல்லட்ஸும் ரொம்ப ரேராக தான் ஸ்னேக்கெட் எடுக்கும். ஸோ லைவ் ஃபீட் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட்டு தான் மோஸ்ட்டாக ஸ்னேக்கெட்ஸ் எல்லாம் எடுக்க விரும்பும். அண்ட் கைஸ், இந்த எம்பையர் ஸ்னேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்னேக்கெட்டும் கூட. ஸோ அதனால் இதோட ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது எவ்வளோ ரேட்டுன்னு என்ன கேட்காதீங்க, எனக்கு அது தெரியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஷாப் கீப்பர் அண்டு டிமாண்டோட ஃபிஷ்ஷோட டிமாண்டை பொறுத்து தான் அதை ரேட்டு டிஃப்ரெண்ட் பண்ண முடியும். ஸோ அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த மீனில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்னேக்கெட் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், ஸ்னேக்கெட் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பெராமீட்டர் பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் லெவல் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதால் 30 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும். அண்ட் கைஸ், இந்த மீனோட TDS லெவல் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 250 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டாக நீங்கள் சின்ன சின்ன கிரேவல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை போடலாம். இல்லாட்டி நீங்கள் சாண்டும் போடலாம். ஸோ நீங்கள் அக்வேரியம் சாயில் போட்டு பிளான்ஸை வைக்கிறீங்கன்னா அது இந்த ஃபிஷ்ஷஸ் கலைச்சி விட்ரும். ஸோ அதனால் நீங்கள் அதுவும் இல்லாமல் டேங்கே அந்த சாயிலில் நல்லா கலக்கி விட்ரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஸ்னேக்கெட்டுக்கும் இது கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன கிரேவலோ இல்லாட்டி சாண்டோ. அண்ட் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வுட்டில் கட்டுற மாதிரி ஜாவா ஃபன்னு, அதுக்கப்புறம் அனுபியஸ் அந்த மாதிரி பிளான்ஸை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிஃப்ட் வுட்லாம் வைங்க. ஸோ ஸ்னேக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு அடியில் இப்படிலாம் போய் நிற்கக்கூடிய மீன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ 2 மீன்களுக்கும் ஒரே வாட்டர் பெராமீட்டர் தான். ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சன்னா மருலியோடஸோட 2 வெரைட்டி தான் இது. ஸோ அதனால் இந்த 2த்துக்கும் இந்த சேம் வாட்டர் பெராமீட்டரே கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் கைஸ், சன்னா மருலியோடஸோட நேமை அங்கங்கே மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அதை மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. see you next video. Bye bye guys.